பாருங்க, தேவன் நம்ம மேலே அன்பு செலுத்தணும்னா நம்ம சைடு இருந்து அவர் அன்பு செலுத்திகிட்டே இருக்கிறாரு. நம்ம சைடு இருந்து பதிலுக்கு அன்பு போகணும். பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம குடும்பமாக இருக்கிறோம், திருமணமானவங்க இருக்கிறீங்க, திருமணம் ஆகாட்டாலும் குடும்பமாக அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இப்படிலாம் இருப்பாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படிலாம் இருப்பாங்க. அந்த உறவில் வேலை செய்கிற இடத்துல ஓனர் இருப்பார், எஜமானாக இருப்பீங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்க்குறது, நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க ஒருத்தர் மேலே, அவங்க அதுக்கு கொஞ்சமாவது அன்பு செலுத்தணும் இல்லையா? அப்போ தானே அது நல்லா இருக்கும், அப்போ தானே அது குவாலிட்டியாக இருக்கும். அப்படி பாருங்கள், நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க, அங்கேருந்து அன்பு வரலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும் இல்லையா? மேலும் அன்பு செலுத்துறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும். உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க, பதிலுக்கு அங்கேருந்து அங்கே ரிசீவரே இல்லை. சரி, ரிசீவ் பண்ணுறாப்புல பதிலுக்கு அன்பு செலுத்தலைன்னா பரவாயில்ல, ரிசீவே பண்ணுறதில்ல, உங்கள் அன்பை ஒரு பொருட்டாகவே நினைக்கலன்னா, அப்பேற்பட்ட இடத்துல மேலும் அன்பு கூறுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இன்னும் சொல்ல, அதுக்கு பெரிய பலன் வேணும், அதுக்கு ஒரு பெரிய இருதயம் வேணும். அப்படித்தான் நான் நம்புகிறேன். தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். பதிலுக்கு நாம் அவரிடத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் அன்பு செலுத்தலை, ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். அதுதான் தெய்வத்துவம், அதுதான் தேவனுடைய கிருபை என்றால் அதுதான். ஆண்டவருக்கு நான்